இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்டை எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க. ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ பச்சை அரிசியை 2 ல இருந்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சதை மிக்சியில போட்டு அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த தட்டை செய்யறதுக்கு உண்டான தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 20 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க, 1/2 கிலோ பச்சரிசி, கொஞ்சம் 50 கிராம் கடலைப்பருப்பு, 75 கிராம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க மிளகை நம்ம மிக்சியில் போட்டு ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் நொய்யாக இருக்கும் போதே நிறுத்திக்கலாம். இதுக்கிடையில் தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொதிக்க வைக்கிற தண்ணியை எடுத்து கொஞ்சமாக உப்புல சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்ச கடலைப்பருப்பை மாவில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மிளகையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சிருக்க சுடு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ கிளறிக்கிட்டே இருக்கும்போது சுடு தண்ணியை அப்பப்போ சேர்த்துக்கலாம். மாவு கலர கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டே வாங்க. மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம கலர்றதை நிறுத்திக்கலாம். கடைசியாக ஒரு வாட்டி மாவு மட்டும் எண்ணெய் தொட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து குட்டி குட்டியாக உருண்டை செஞ்சுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு வச்சிருக்க எல்லா மாவுக்கும் நீங்க உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ செஞ்சு வச்சிருக்க எல்லா உருண்டைகளையும் எடுத்து நம்ம ப்ரெஷரில் ஒன்று ஒன்று அமுக்க போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம ப்ரெஷரில் வச்சு அமுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமுக்கி வச்சிருக்க எல்லா தட்டையும் எடுத்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்ட மாவு எண்ணெயில் நல்லா முழுங்கினாதான் மாவு நல்லா வேகும். அதனால் போட்ட உடனே கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெயில் போட்ட மாவு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா சொடசொடப்பு அடங்கிடும். சொடசொடப்பு அடங்கினோடனே நம்ம இருக்கிற எல்லா தட்டையும் எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. அவ்வளோதாங்க. இப்போ கிறிஸ்பியான தட்டை தயாராக இருக்குது.